உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். இது வந்து ஒரு பழைய காமெடி தான், நல்லா இருக்கும் பாருங்க. அது சார்ஜ் போடாம போட்டுட்டான் நடுப்பையா. அந்த இது அந்த இதுல போட்டுட்டான் போல இருக்கியா அந்த செவுத்து மேல. அது மழை பெஞ்சு அப்படியே செல்லு உள்ளதான் தண்ணி விட்டு என்ன வந்துன்னு தெரியலையா. அப்படின்னா நீங்க செல்லு வாங்கின கடையில தான் சார் கொண்டு கொடுத்து. அதான் கேளுங்க, கதையை முதல்ல கேளுங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. வச்சிருந்தேன், அப்புறம் காசு வேற இல்ல நம்மள்ட்ட. 100 நாள் சம்பளம் வரணும் பார்த்தா ஒருத்தரும் குடுக்கல. உங்களுக்கு வந்து வோடஃபோன்ல என்ன தகவல் வேணும் அதை மட்டும் சொல்லுங்க. வேற ஒண்ணும் தகவல் ஒண்ணும் வேண்டாம். சின்ன மாட்டு பிள்ளைக்கு கல்யாணம் வந்துருங்க சார். நீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது சார். நீங்க உங்களுக்கு சிம்முக்கு எந்த இது வேணும்னாலும் நீங்க கேட்டுக்கலாம் சார். இதெல்லாம் பேசக்கூடாது. என்ன சார் புரியாம பேசுறீங்க? கல்யாணத்துக்கு வர மாட்டீங்களா? நான் என்ன சொல்றது? அதெல்லாம் வரலாம் சார். வேணா பத்திரிக்கை வைங்க சார். பத்திரிக்கா பார்க்க மாட்டாவளா கல்யாணம்? கல்யாணம் பண்ணா பத்திரிக்கை சொல்லுங்க சார். நாங்க எல்லாம் கட் பண்ணிடுவோம். வேற ஒண்ணும் வேண்டாம் சார். இந்த பொண்டு எல்லாம் பேச மாட்டாளுவல சார். ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு அவங்களாம் பேச மாட்டாங்க சார். உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் வேணும்னா மட்டும் கேளுங்க சார். இப்போதைக்கு தேவையில்லைன்னா நீங்க கட் பண்ணிடலாம் சார். அப்படி இல்ல சார், பொண்டு இருந்தா கொடுங்கலாம் பேசுவோம் சார். நீங்க ரொம்ப ஏதாவது ஓவரா பேசுறீங்க சார். அது மாதிரிலாம் பேசக்கூடாது சார். இல்ல சார், என் பொண்டாட்டியே மாதம் இதுக்கு விட்டாவா சார். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சைடு தஞ்சாவூர் சைடு தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. பயங்கரமா இப்படிதான் பேசுவாங்க. சிறப்பான ஆள் நீ. எனக்கு பிடித்த தலைவர் காமராஜர். இவருக்கு கர்ம வீரர் என்று இன்னொரு பெயரும் உள்ளது. இவர் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்றுக் கொண்டு ஜெயிலுக்கு சென்றார். 2 வருஷம் ஜெயிலில் இருந்தார். இவர் பின்பு நாசாவுக்கு போக வேண்டிய காரணத்தினால் போகாமல் இந்தியாவிலேயே இவர் மதிய உணவு பள்ளியில் அனைவருக்கும் பசியார போட்டார். அப்போது அங்கே ராக்கெட் PSLV அப்துல் கலாமை காமராஜரை கலந்து சொல்லிருக்கான். சூப்பரா சொல்றான் பையன். என்ன சார் சொல்றாங்க? செம்மையா சொல்றாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ராக்கெட் அனுப்பி என்ன பண்ணாரு? அப்புறம் நாட்டுக்கு பெருமை சேர்த்து கொடுத்தார். நன்றி நன்றி நன்றி. அதாவது காமராஜர் அவர்கள் வந்து விருதுநகர்ல பிறந்து ராமேஸ்வரம் வந்து சீக்கிரட்டா போய் கஞ்சி தொட்டியும் வைக்கிறார் உலகத்துல. இன்னொரு பக்கம் போய் அந்த பக்கமாக இந்த PSLV ராக்கெட்டையும் சேர்த்துக்கிறாங்க. எவ்ரி மார்னிங் தட் குப்பை வண்டி மை ஸ்ட்ரீட். என்னங்க இவ்வளவு லேட்டா வரீங்க? நார்மல் பீப்புள் அவங்க. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்து அடிக்கணும் போல தோணும். பாரு பாரு. யாரும் முறைக்கிறா? எத்தனை அடி மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. எடிட்டர் தேங்க்ஸ்யா. அதான் வர்க்கீஸ். அப்பா அம்மா என்ன பண்றாங்க? எங்க அப்பா வந்து செத்து விட்டாரு மேடம். இறந்துட்டாரா? இறந்துட்டாரு. அம்மா? அம்மா என்ன சாவலிங்க மேடம், உயிரோட இருக்காங்க. என்னடா அது ஆன்சர் இது? அவங்க என்ன கேட்டாங்க, இவன் என்ன பதில் சொல்றான் பாரு. கருப்பே குசும்புக்காரன். யார பார்த்தா வியாபம் பார்த்த வேறடாது. டீட்ரியோ ஏன் அப்படி பண்றிய? பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்து அடிக்கணும் போல தோணும். பாரு பாரு தம்பி. யாரும் முறைக்கிறா? அடிக்கிறா மச்சான், முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற? எதுக்குடா திருப்பி முறைக்கிற? எல்லாம் வாங்க அடிக்கிறது ஆல்சிக்கு இருக்கா. வா 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 வா. முறைக்கிற சீனியர. நான் வெறும் பட்டன் போன் தான் யூஸ் பண்ணேன். ஓகேங்களா? பட்டன் போன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க சிச்சுவேஷன்ல ஸ்கூல்லப்பா, காலேஜ்ல நான் போனே யூஸ் பண்ணல. ஸ்கூல்லயே பட்டன் போன்னா காலேஜ்ல ஆண்ட்ராய்டு. ஸ்கூல்ல போனே நான் யூஸ் பண்ணலப்பா. எப்பப்பா நான் சொன்னேன்? சோறுதான் திங்கிறியா இல்ல பிங்கில திங்கிற பேசுறவனே. அதுக்குள்ளே மாத்திட்டான் பாத்தீங்களா இல்லையா? இல்லன்ட்டு
மெரினா பீச்சில் வந்து காந்தி தாத்தாவை பார்த்தோம். வந்துட்டு இருக்காங்க பாருங்க. எப்போ வந்தாலும் தலைவரை பாருங்க. தாத்தாவை நம்ம சுதந்திரத்துக்காக காப்பாத்திருக்காங்க. பொதுவாகவே இந்த இந்தியர்களை நம்ம சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது நம்ம தாத்தா தான். ஏதாவது சொல்றீங்களா? போடா போட்ட இருக்கிற கடுப்புல பெயிண்ட் வேலையை தூக்கி போட்டு அடிக்க போறாரு. டேய் நேத்து எல்லாத்தையும் வசூலுக்கு வரேன்னு சொல்லிட்டீங்களா? சரி வாங்க வசூலுக்கு போலாம். அக்கா நேத்து விநாயகர் சதுர்த்தி வசூல் சொல்லிட்டு போயிருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு சொல்லிட்டு போப்பா. அதே மாதிரி நீ சொல்லிட்டு போவா. சரி வாங்கடா போலாம். அக்கா விநாயகர் சதுர்த்தி வசூலுக்கு வந்திருக்கோம்க்கா. விநாயகர் சதுர்த்தி வசூலா? எவ்வளவு வரி? 500 ரூபாக்கா. 500 ரூபாயா? என்னைக்கு விநாயகர் சதுர்த்தி? ஆகஸ்ட் 27க்கா. ஆகஸ்ட் 27. எவ்வளவு புள்ளியாரு? 10,000 ரூபா வருதுக்கா. 10,000 ரூபா வருதா? எத்தனை அடி? 7 அடிக்கா. கேள்வி கண்டிப்பா குடுறேன். சரி இப்ப நாளைக்கு வா. குடுக்குற மாதிரி ஆனா இந்த வீட்டுல கேட்டு போனா டேய் இந்த வீட்ல எப்படி நாளைக்கு வந்தாண்டா சொல்லுவாங்க. அதெல்லாம் தருவாங்க, நான் கேட்டு பாருண்ணா. சொன்னா நம்ப மாட்டேன். அக்கா விநாயகர் சதுர்த்தி வசூலுக்கு வந்திருக்கோம். வீட்டு வரி 500 ரூபா. நாளைக்கு வா. சரி வேணாம் போலாண்ணா. நாளைக்கு 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 வா. நாளைக்கு நாளைக்கு வா. நாளைக்கு 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 வா. அக்கா நாளைக்கு என்ன விஷயம்னே தெரியல. இதெல்லாம் உடனே நாளைக்கு யாரும் வசூல் தர மாட்டாங்க போல. வாங்க பெரியவர்கிட்ட போவோம். ஐயா யாரு? ஐயா வந்துட்டாரு. ஐயா என்ன விஷயம்? ஐயா விநாயகர் சதுர்த்தி வசூலுக்கு வந்திருக்கோம் ஐயா. விநாயகர் சதுர்த்தி வசூலா? எவ்வளவு கலெக்ஷனா இருக்கு இதுவரை? ஐயா இதுவரை யாருமே கொடுக்கல ஐயா. எல்லாம் நாளைக்கு வான்னு சொல்றாங்க ஐயா. இங்க இருக்கணும்னா கஞ்ச பயிலுவப்பா தரவே மாட்டானுங்க அவ்வளவு சீக்கிரம். ஆமாங்க ஐயா. எவ்வளவு வரி? 500 ரூபாய் ஐயா. சரி நாளைக்கு வா. வடக்கு நகர். சொல்லுங்க சாப். உங்க வந்து ஓனருங்க அவரு ஊருக்கு போயிருக்காரு. ஊருக்கா? எத்தனை மாசமா நான் ஊருக்கு போயிருக்கான்? என்கிட்ட அட்வான்ஸ் இந்த வந்து வீடியோ முடிச்சு அட்வான்ஸ் வாங்கும் போது தான் இருந்தான். அதோட நான் ஆளே பார்க்க முடியல. நீ யாரு முதல்ல? நீ யார்? நீ தான் வந்து வேலை செஞ்சுருக்க சாப். நான் லேபர் சாப். லேபரா? ஏய் அதுனா வீடர் ஆக்கி வச்சிருக்க ஃபுல்லா பான்பரா கவரு பாக்க போட்டு ஃபுல்லா துப்பி வச்சிருக்க பெயிண்ட் ஃபுல்லா. என்னடா நீ? டேய் நீ என்னடா நீங்க வந்து வேலை செய்யறீங்க? நேத்து அது மாதிரி தான் 2 மணிக்கு ஏற அந்த பொண்ணு. நான் வரேன் அந்த பொண்ணை உள்ள இருந்துட்டு வரேன். நைட் 2 மணி ஒண்ணுனா வேலை சாப். அது பட்டி பார்க்க போனோம். பட்டி பார்க்க போனேன். நீ பட்டி பார்க்க போனியோ தட்டி பார்க்க போனியோ எனக்கு மட்டும் தான் தெரியும். பட்டி பார்க்க என் வீடு நட ஒண்ணு கிரக பாசம் பண்ணி பால் கூட காசு அதுக்காட்டி நீ பொங்க வச்சிருக்கிற. என்னடா நீ வேலை செய்யற? நீ என்ன வேலை செய்யற? நீ சாப் நம்ம ஒர்க்கும் நீட் அண்ட் கிளீனா இருக்கும். உன் நீட் அண்ட் கீழே இந்த பான்பரா கவரை பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு. புரியுதா? ஒண்ணு வேற என்னென்ன பண்ணி வச்ச? உள்ள என்னென்ன கவர் கிடக்குதுன்னு தெரியல. உள்ள போய் பார்த்தாதான் தெரியும். நீ நாளாவே வேலைக்கே வரக்கூடாது. நீ கைய வச்சா என் வீடு வழங்காது. இன்னும் ஒரு நாள் பெயிண்டிங் வேலை இருக்கும். நீ என்ன பெயிண்ட் அடிப்பான்னு எனக்கு தெரியும். அவளை கூட்டிருக்க நைட்டு எனக்கு தெரியும். 12 மணிக்கு கூட்டிருக்க கேட்டாங்க பெயிண்ட் அடிக்கிற வேலை. நீ பெயிண்ட் அடிக்க வேணா, நீ ஒண்ணுத்தே அடிக்க வேணா. பெயிண்ட் அடிக்க போறா? பெயிண்ட் எனக்கே வராடே. நானே எத்தனை பெயிண்ட் அடிச்சிருப்பேன். நீ எனக்கே பெயிண்ட் அடிக்கிற பாத்தியா? எனக்கே நீ பெயிண்ட் அடிக்கிற பாத்தியா? கீழே போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல. நம்ம செல்லி இங்கேயே விழுந்துச்சு. அவ பாட்டு போயிட்டு இருக்கான் அவன். செல்லு ரெட்டப்பால் தட்டாத வந்துச்சே எடுத்துக்கலையா நீங்க? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அவனா எனக்கு ஆளே கிடையாதுடா. பொருள் எட்டு போட்டு போயிட்டே இருக்கேன்டா. மச்சான் 2 தற்கொலை கூப்பிடுதுங்க. டேய் என்னடா? சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.